குட் மார்னிங். இன்னைக்கு வந்து உங்க கார்ல ஒரு பிரேக் வார்னிங் லைட் வந்த பிறகுதான் ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வந்து பிரேக்கிங் சிஸ்டத்தை நீங்க செக் பண்றீங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணவே பண்ணாதுங்க. ஏன்னா உங்க காரோட பிரேக்கிங் சிஸ்டம் உங்களோட சேஃப்டி மட்டும் இல்ல, உங்க கூட உட்கார்ந்துருக்கவங்களோட சேஃப்டி சிஸ்டம், ரோட்ல வரவங்களோட சேஃப்டின்னு பாத்தீங்கன்னா உங்க காரோட பிரேக்கிங் சிஸ்டம் தான் இருக்கு. அதனால எப்போதுமே ஒரு அட்வான்ஸா உங்க கார் மேனுஃபேக்சரர் சொல்லக்கூடிய ஒரு ஷெட்யூல் படி ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு அசஸ்மெண்ட் வந்து எப்போதுமே ப்ரொஃபஷனலை வச்சு செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வீக்லயே நீங்க வந்து ஒரு பேசிக்கான பிரேக் செக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ வீக்லேயே நீங்கள் வந்து ஒரு விஷுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்கள் வீலை கழட்டிட்டு அந்த பிரேக்கிங் கம்போனண்ட்டில் இருக்கிற ஒரு பிரேக் பேரோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா மெட்டல் ஆன் மெட்டல் கான்டாக்ட் இருக்கும். அதே மாதிரி ரோட்டாரையும் செக் பண்ணுங்க. ரோட்டாரில் வந்து ஒரு எக்ஸசிவ் வியர் இருக்கான்னு பாருங்க, ஏதாவது ஸ்கோரிங் இருக்கா, வேப்பிங் இருக்கான்னு பாருங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் விஷுவலாகவே உங்கள் பிரேக்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்களே செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிரேக் ஃப்ளூயிட் லெவலுங்க. குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி அந்த ரெக்கமெண்டட் லெவலுக்கு கரெக்டாக அந்த குவான்டிட்டி இருக்குதான்னு பாருங்க. அதே மாதிரி அந்த பிரேக் ஃப்ளூயிட் வந்து ஏதாவது டிஸ்கலரேஷன் ஆயிருக்கா இல்லை ஏதாவது கண்டாமினேட் ஆயிருக்கான்னு பாருங்க. இது ரெண்டுமே நடந்துருந்துச்சுன்னா உடனே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். பிரேக் பெடலை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது அது எவ்வளோ ஒரு ஃபேர்மாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அது வந்து ஒரு ஸ்பாஞ்சியாவோ இல்லை ஃப்ளோரில் போய் சிங்க் ஆகவே கூடாது. ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் பெடல் ஃபீல் வந்து உங்களோட பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஒரு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு அது ஒரு சின்ன ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதே மாதிரி பிரேக் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு அப்நார்மல் நாய்ஸ் வந்து கேட்குதான்னு பாருங்க. ஒரு ஸ்கூலிங்கோ ஒரு கிரைண்டிங் சவுண்டோ வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது வந்துச்சுன்னா அது வந்து உங்களோட பிரேக் பேட் வந்து ஓன் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு அது ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் அது. ஸோ லிசன் ஃபார் எனி அப்நார்மல் நாய்ஸஸ் வென் யூ ஆர் அப்ளைங் பிரேக்ஸ். ஸோ இது வந்து உங்கள் வீட்டிலே பண்ணக்கூடிய ஒரு ப்ரீலிமினரி அசஸ்மெண்ட் தான். இதில் எந்த டவுட் இருந்தாலும் இல்லை எந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இந்த பிரேக்கை பற்றி பக்கத்தில் இருக்கிற ஒரு கேரேஜில் கொண்டு போய் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட உங்கள் காரை தரோவாக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.